ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம மணத்தக்காளி கீரை கடையல் செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டியில் தண்ணீர் கொதிக்க வச்சுருக்கோங்க. 50 கிராம் துவரம்பருப்பு நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துருக்கோங்க. கொதிச்சிட்ருக்க தண்ணீரில் நம்ம துவரம்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். 7 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்து வரட்டும். இப்போ பருப்பு இந்த அளவுக்கு வெந்து வரணுங்க. ரொம்ப குழைவாக வெந்துடக்கூடாது. இதோடு நம்ம கீரை சேர்த்து வேக வைக்கணும். அதனால் இந்த அளவுக்கு பருப்பு வெந்துச்சுன்னா போதும். நமக்கு தண்ணீருமே பருப்போடு இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம ஒரு கட்டு மணத்தக்காளி கீரை நல்லா சுத்தமாக கழுவிட்டு எடுத்துருக்கோங்க. இப்போ பருப்போடு நம்ம கீரையை சேர்த்துக்கணும். மணத்தக்காளி கீரையோட காய் இருக்கும் பார்த்தீங்களா, அதையுமே சேர்த்துக்கணும். கீரை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. வெந்த பிறகு நமக்கு கீரை கொஞ்சமாயிடும். இப்போ நமக்கு கீரை நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்ம சேர்த்துருந்த தண்ணியுமே நல்லா வற்றி கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இது கூட இப்போ நம்ம தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். நீங்கள் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து கூட தாளிச்சிக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். வடகம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை நல்லா கடைஞ்சி எடுத்துருக்கோம் பாருங்கள்.
இப்போ இது கூட நம்ம வதக்கி எடுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ஹெல்தியான கீரை மசியலுங்க. மணத்தக்காளி கீரை மசியல் ரொம்ப டேஸ்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.